வணக்கம் நண்பர்களே! நான் உங்க பெரியசாமி ஜோதிடர். அதாவது தொடர்ந்து நம்ம கருத்துக்கள் பதிவிட்டுட்டு தான் இருக்கோம். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன கருத்து அப்படின்னு நம்ம பதிவிடுறோம்னா, மனைவியோட குணம் இல்லன்னா தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்துட்டு எதுல குடுத்துருக்காங்கன்னா, அ கிரகங்கள் பேசுகின்றன அப்படிங்கிற புக்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சுக்கிரன வச்சு தானே மனைவிக்கு மனைவியின் காரகன் சுக்கிரன். சுக்கிரன வச்சு தான் பேச முடியும். சரிங்களா? சுக்கிரன் அதாவது சுக்கிரன் வந்து அ சூரியனுடைய சாரத்தில் இருந்தால், அந்த பெண்ணின் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அ கொஞ்சம் அ பேச்சு வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடிச்சு பேசுவோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாரி இருக்கும். அ அதேபோல இங்க புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சூரியன் சாரத்தில் இருந்தால், அதாவது சுக்கிரன் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால், அந்த ஜாதகரின் மனைவி நல்ல அழகுள்ளவளாக இருப்பாள். பேச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மனைவி வந்துட்டு அழகு உள்ளவளாக இருப்பாள். அடுத்து சொல்றாங்க, நான் சுக்கிரன் சாரத்தில் சாரி நான் சந்திரன் சாரத்தில் இருந்தால், அதாவது சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால், நல்ல செல்வம் வளம் பெருகும். செல்வாக்கும் அதிகம் பெற்றிருக்கும். அதாவது சுக்கிரன் வந்து சூரியன் சாரி சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால், நல்ல செல்வமும், செல்வாக்கும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல அ நான் அங்காரகன் சாரத்தில் இருந்தால், அதாவது சுக்கிரன் அவருக்கு வீடு கொடுத்த நட்சத்திரம், அதாவது கால் கொடுத்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட நட்சத்திரம். அதாவது நான் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தால், எப்படி இருப்பாங்கன்னா, வார்த்தைகள் அதாவது டக்குனு அ எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகள் பேசுபவராக இருப்பார். சரிங்களா? நிலம், பலம், அதிகம் ஆசை உள்ள பெண்ணாக இருப்பார். சரிங்களா? அதேபோல நான் புதனுடைய சாரத்தில் இருந்தால், அதாவது சுக்கிரன் அ புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால், யோகம் அதிகமுள்ள மனைவியாக அமைவாள். யோகம் அதிகமுள்ள மனைவியாக அமைவாள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அ அதேபோல கலகலன்னு பேசக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. மனசுல எதுவுமே இல்லன்னா கலகலன்னு பேசலாம் தானே! அதேபோல நான் குருவின் சாரத்தில் இருந்தால், அதாவது சுக்கிரன் குருவின் சாரத்தில் இருந்தால், இத அப்படியே நான் சொல்லிர்றேன். கொடூரம் நிறைந்த மனைவியாக இருப்பாள். இதே உங்களுடைய லக்னத்துக்கு சுபரா இருந்துச்சுன்னா, பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் மூலம் கிடைத்த மனைவியாக வருவாள். சரிங்களா? இதுல லக்னம் பேஸ் பண்ணி வரணும். அது வேற ஒரு டாபிக். இது வந்துட்டு கொஞ்சம் கொடூரம்னா, விடாப்பிடியாக இருப்பாங்கல்ல, அத சொல்றாங்க. சரிங்களா? விடாப்பிடியாக இருக்கிறது, கொஞ்சம் எதா இருந்தாலும் நானுங்கிற பேசுறது. அதனால கொடூரமான மனைவியாக இருப்பாங்கன்னு இங்க குடுத்துருக்காங்க. இது நான் சொல்லல. கிரகங்கள் பேசுகின்றன. அந்த புக்ல இருக்கு. சரிங்களா? நான் ராகுவின் சாரத்தில் இருந்தால், அதாவது இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, காம எண்ணங்கள் அதிகம் இருக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது போக இச்சை கொண்ட பெண்ணாக இருப்பாள். சரிங்களா? போக இச்சை கொண்ட பெண்ணாக இருப்பாள். நான் கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தால், அதாவது சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால், ஆச்சாரம், அனுஷ்டானம் உள்ள மனைவியாக இருப்பாள். அதாவது கோயில், குளத்துக்கு சுத்துற மனைவியாக இருப்பாள். வீட்டுல விளக்கேத்துற மனைவியாக இருப்பாள். எப்போதுமே வந்துட்டு நல்ல எண்ணம் உள்ளவள், ஆன்மீக எண்ணம் உள்ள மனைவியாக அமைவாள் அப்படிங்கிறது, இங்கே கிரகங்கள் பேசுகின்றன அப்படின்னும் இருக்கிற புக்ல ஐ மீன் கிரகங்கள் பேசுகின்றன ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல சுக்கிரன் வந்து இந்தந்த சா அதாவது சுக்கிரன் வந்து அவர் அவர் ஒரு நட்சத்திர பாத சாரத்துல இருக்கணும். அந்த சாரத்துல இருக்கும்போது, இந்த சாரங்கள்ல இருந்தா இந்த மாரி குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 70% எடுத்துக்கலாம். 30% அது வந்து பொருந்தாது. ஓகேவா? நன்றி நேயர்களே.